ஹாய். கோவில், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் நம்மளோட கல்ச்சர்ன்னு சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனா கூட சிவனை எப்படி பார்க்கறதுக்கு நம்மளோட ஆர்வம் இருக்கோ, அதே மாதிரி அந்த கோவில் எப்படி கட்டுனாங்க, ராஜராஜ சோழன் எப்படி கட்டியிருப்பாங்க, அதோட பின்கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் தூண்டுதலாக தான் இருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்கும் இப்படி ஒரு பின்கதையும், அது எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிற கதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமா தான் இருக்கு. அப்படி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மேட்டுப்பாளையத்துல இருக்கிற ஒரு முருகன் கோவில். அது எப்படி கட்டுனாங்க, அதோட பின்கதை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்பவே ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி போட்டுறேன். இப்போ இந்த கோவிலோட கதை, பின்கதை எப்படி கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது அப்படின்ட்டு நானா போய் எந்தவித கல்வெட்டுலயோ படிச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. இது அந்த கோவில்லயே கூறப்பட்டு வரும், பழங்காலமா கூறப்பட்டு வரும் கதையை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போய் தரிசித்து வந்தால் இங்க கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகும் என்பதும், குழந்தை பிறக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் இங்க சொல்லப்படாத ஒரு நம்பிக்கையா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த கோவில்ல தான் பழனிக்கு அடுத்து முருகர் கிழக்கு திசையில நம்மளுக்கு காட்சி தருகிறார். இப்ப இந்த கோவில் உருவான கதைக்கு நம்ம செல்லலாம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வணிகர்கள் சேர நாட்டில் இருந்து அரிசி, கோதுமை, மிளகு போன்ற பல பொருட்களை சத்தியமங்கலம் வழியா மைசூருக்கு இறக்குமதி செய்வார்கள். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது வழியை இளைப்பாரிட்டு போலான்னு ஒரு மலையின் பக்கத்துல ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து மூட்டையை பத்தி விசாரிக்கவும் அவங்க தூக்கம் களைந்ததால் கோவத்துல மூட்டையில மாடுக்கு வைக்க தவிடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு சிறுவனும் ஒன்றும் சொல்லாம போயிருக்காரு. தூக்கம் களைஞ்சதும் கிளம்பிட்டு இருந்த அவங்களுக்கு மூட்டையில இருந்த பொருட்கள் நிஜமா தவிடா மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதிர்ச்சியில் இருந்த அவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. கேட்டதும் அவங்க பொய் சொன்னதுனால தான் இப்படி ஆகிடுச்சு என்றும், கைகூப்பி மன்னிப்பு கேட்ட அவங்க வந்த சிறுவன் முருகன் என்று உணர்ந்ததும் பொருட்கள் மீண்டும் பழைய மாதிரி மாறியிருக்கு. இந்த மழையில முருகர் இருக்கார் அப்படின்னு உணர்ந்த அவங்க பக்தி காட்டும் விதத்துல கட்டின கோவில் தான் நாம எல்லோரும் வணங்கிட்டு இருக்க குருந்தமலை. நாம் எல்லோருக்கும் புரியும்படி சொல்லணும்னா குருந்தமலை குழந்தை வேலாயுத சுவாமி கோவில்.